சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸை AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள தலைமை அலுவலகத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனை பார்க்கலாம். ஒன்று, முதியோர் உள்ளிட்டோருக்கான ஓய்வூதியங்கள் 2000 உயர்வு. சமூக ஓய்வு திட்டத்தின் கீழ் முதியோர்களுக்கு முதியோர் உதவித்தொகை வழங்கப்படும். மேலும் முதியோர் விதவை பெண்கள், முதிர்கன்னிகள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் 3ஆம் பாலினத்தவர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் சமூக பாதுகாப்பு ஓய்வூதியம் ரூபாய் 1200 இருந்து 2000 உயர்த்தி வழங்கப்படும். அறிவிப்பு 2, வங்கியில் பெற்ற கல்வி கடன் தள்ளுபடி. மாணவர்கள், இளைஞர்கள், பெற்றோர்கள் நலன் காக்கும் பொருட்டு வங்கிகள் பெற்ற கல்வி கடன் தள்ளுபடி செய்யும் வகையில் அத்தொகையை அரசே ஏற்கும். அறிவிப்பு 3, வாழ்வாதார உதவியாக கேஸ் சிலிண்டர் மானியம். வாழ்வாதார உதவியாக குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஆண்டுக்கு 3 கேஸ் சிலிண்டர்கள் வழங்கப்படும். தமிழர்கள் வீர விளையாட்டுக்கான ஜல்லிக்கட்டில் வீரர்கள் காளையை பிடிக்கும் போது அசம்பாவிதம் ஏற்பட்டு உயிரிழக்க நேரிட்டால் அவரது குடும்பத்தாருக்கு ரூ. 10 லட்சம் வழங்கப்படும். அதேபோல் தமிழர்கள் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு விளையாட்டின் போது காலையில் அடக்கும் ஜல்லிக்கட்டு வீரர்கள் அசம்பாவிதம் ஏற்பட்டு உயிரிழக்க நேரிட்டால் அவர்கள் குடும்பத்தாருக்கு ரூபாய் 10 லட்சம் வழங்கப்படும். அதேபோல் படுகாயமடைந்தவர்களுக்கு மருத்துவ சிகிச்சைக்காக ரூ. 2 லட்சம் வழங்கப்படும். அரசாணை வழங்கப்பட்ட இடங்களில் நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டிகளை எழுச்சியோடு நடத்துவதற்கு அரசின் சார்பில் மானியமாக 5 லட்சம் வழங்கப்படும். ஜல்லிக்கட்டு போட்டி நடத்துவதற்கு தற்போது கடைபிடிக்கப்பட்டு வருகின்ற ஆன்லைன் முறை ரத்து செய்யப்படும். ஏற்கனவே இருந்த பழைய நடைமுறையை மீண்டும் பின்பற்றப்படும். அறிவிப்பு 5, சிறுபான்மை வகுப்பைச் சேர்ந்த மகளிர் சுயதொழில் தொடங்குவதற்கு வட்டிலா கடன் மற்றும் மாற்றுத்திறனாளி கூட்டுறவு வங்கிகள் வாங்கிய கடன் தள்ளுபடி. இஸ்லாமிய, கிறிஸ்துவ மற்றும் ஏனைய சிறுபான்மை வகுப்பைச் சேர்ந்த மகளிர் சுய தொழில் தொடங்குவதற்கு வட்டிலா கடன் வழங்கப்படும். மாற்றுத்திறனாளிகள் கூட்டுறவு வங்கியில் வாங்கிய கடன் தள்ளுபடி செய்யப்படும். கொடுக்க வேண்டாம் சொல்லிருங்க, கொடுத்துட போறாங்க. கொடுக்க வேண்டாம்டா தம்பி, மாத்தி எங்க கொடுக்க வேண்டாம், மாத்தி கொடுத்துரு. ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிவிப்புகள் 5 வெளியிடப்பட்டன. தற்போது மேலும் 5 அறிவிப்புகள் தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளன. இதுவரை 10 அறிவிப்புகள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அறிவிக்கப்பட்டுள்ளன. தமிழகம் தலைகுனியாது என்ற பிரச்சார திட்டத்தை நீங்க எப்படி பாத்தீங்க? ஏற்கனவே தமிழகத்தில் தலை குனிஞ்சு போச்சு. எங்க தலை நிமிர்ந்தா இருக்குது, தலை தொங்கி போச்சு. நிமிர்ல தலை தொங்கி காட்சி அளித்துக் கொண்டிருக்குது. ஊடகத்திலையும் பத்திரிகைகளும் பாருங்க, நாள்தோறும் செய்தி. பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே இல்லை. அண்மையில் வட மாநில தொழிலாளர்கள், அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இன்றைக்கு 3 பேர், குழந்தை, ஒரு பெண், ஒரு ஆண், 3 பேர் இருந்திருக்கிறாங்க. அதோட நந்தனம் அரசு கலைக்கல்லூரியில் அங்க ஒரு கேண்டீன்ல வேலை செய்கிற ஒரு பெண்மணியை அங்க இருக்கின்ற கேண்டீன் முதலாளி மற்றவருடைய நண்பர்கள் பல பேர் பாலியல் வன்கொடுமை செஞ்சு இன்றைக்கு தமிழகம் ஒரு மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டுகின்றது. இதைத்தான் நான் சொன்னேன். தலை நிமிர்ந்து இல்ல, தலை குனிஞ்சு போய் தொங்கி போயாச்சு. அதாவது படிப்படியாக தேர்தல் அறிவிப்புகள் பொதுமக்களிடத்திலும் வரப்பட்ட கோரிக்கையின் அடிப்படையில் இந்த அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. நிறைய அறிவிப்புகள் வந்திருக்குது. எங்களுடைய தேர்தல் பணிக்குழு
அதையெல்லாம் சரிபார்த்து இறுதியாக பட்டியலை நான் வெளியிடுவோம். மேலும் பல அறிவிப்புகள் அது வரும் வருங்க. அதுல அறிவிப்புல எல்லாம் வரும், ஒவ்வொரு அறிவிப்பா வரும். ஏய் தம்பி கட் ஆயிட்டுறான். ஏற்கனவே நாங்க அறிவிச்சதெல்லாம் ஒவ்வொன்றா அறிவிப்பு வரும். ஏற்கனவே நாங்க அறிவிச்சாச்சு, அதெல்லாம் தேர்தல் அறிக்கையில் இடம்பெறும். அது மட்டும் இல்ல, இன்னும் ஆட்டோ ஓட்டுநர்கள் இன்னும் சில கோரிக்கைகள் வச்சிருக்காங்க. அந்த கோரிக்கையிலும் என்னுடைய பரிசீலனை இருக்கிறது. அதுக்கெல்லாம் இறுதி வடிவு கொடுத்து அந்த ஆட்டோ ஓட்டுநருடைய கோரிக்கைகள் இணைத்து அதோட அறிவிக்கப்படும். இதே ஊடக நண்பர்கள், பத்திரிகை நண்பர்கள் எங்களை எல்லாம் எப்படி கிண்டல் கேள்வி சொன்னீங்க, இப்ப நீங்களே அந்த கேள்வி கேட்டீங்க. 2 மாதத்துக்கு முன்பு இதே திரு ஸ்டாலின் அவர்களும் அவருடைய கட்சியை சேர்ந்தவர்கள்லாம் சில அறிவிப்புகளை வெளியிட்டாங்க. ஊடகத்திலையும் பத்திரிகைகள் வந்தது. எடப்பாடி பழனிசாமி கடையை விரிச்சு வச்சுக்கிட்டு இருக்காரு, அங்க யாருமே கூட்டணிக்கு போகல அப்படின்னு சொல்லிட்டு இருந்த காலம் போய் இப்பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைவரும் தேசிய ஜனநாயக கூட்டணியும் ஒரு பலம் வாய்ந்த கூட்டணியை அமைச்சாச்சு. இந்த கூட்டணியில இன்னைக்கு அதிமுக, பாரதிய ஜனதா, பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் டிடிவி அவர்களுடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இணைஞ்சிருக்குது. இன்னும் சில கட்சிகள் இணைய இருக்கின்றன. ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணியில் பல கட்சிகள் இருக்கின்றது. இப்பொழுது தமிழகத்தில் கூட்டணி என்று சொன்னால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணியோடு அங்கமைக்கின்ற எங்களுடைய கூட்டணி தான் பலம் வாய்ந்த கூட்டணி. ஏங்க அவரு வெளியில பொது வெளியில பார்த்தா தானே தெரியும். பொது வெளியிலே வரல. 72 நாள் கழிச்சு தான் ஒரு சம்பவம் நடந்து போச்சு. அந்த சம்பவத்தோடு 72 நாட்கள் ஒரு கட்சி தலைவரே வெளியே வரல. நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியல. எந்தெந்த கட்சியோட கூட்டணி இருக்குன்னு தெரியல. எந்த கட்சி தேர்தலில் தலைமை தாங்கன்னு தெரியல. வச்சே நான் என்ன செய்யறேன்? அவருக்கு ஒண்ணுமே தெரியாத போது எங்களை கேள்வி கேட்டா அவருக்கு போய் கேள்வி கேளுங்க. ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி அமைக்கின்ற பொழுது ஐசிசி சோழா ஹோட்டல்ல தெளிவுபடுத்தினார். மரியாதைக்குரிய மாண்புமிகு உள்துறை அமைச்சர் திரு அம்ஸ்தா அவர்கள், நானும் எங்களுடைய மூத்த நிர்வாகிகள் எல்லாம் கலந்து கொண்டு முதல் பேட்டியிலே சொன்னார், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேசிய ஜனநாயக கூட்டணி இரண்டும் இணைந்து புதிய கூட்டணி அமைச்சிருக்குது. இந்த கூட்டணிக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமை தாங்கும். இந்த கூட்டணி தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும். அதிமுக ஆட்சி அமைக்கும். சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸ AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும்.